மஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். யூ மஸ்ட் ஸ்டாப் பிளேயிங் கம்ப்யூட்டர் கேம். கம்ப்யூட்டர் கேம் விளையாடுவதை நிறுத்துங்கள். கம்ப்யூட்டர் கேம் விளையாடுவதை நிறுத்துங்கள். She must learn to drive. She must learn to drive. அவங்க கண்டிப்பா டிரைவிங் கத்துக்கணும். இங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மீனிங் இருக்கு. She must not disturb me. She must not disturb me. அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது. இப்போ உங்களுக்கு should, have to, must the degree of seriousness புரிஞ்சிருக்கும். should only advisableனு சொன்னோம், have to வந்து ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னோம், must வந்து இன்னும் கொஞ்சம் பர்சனலாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ளிகேஷனை பற்றி சொன்னோம். நெக்ஸ்ட் ஒரு 9 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். யூ மஸ்ட் பி 18 years old to vote. கண்டிப்பாக உங்களுக்கு 18 வயசு இருந்தால் தான் ஓட் போட முடியும். தட் இஸ் வை யூ மஸ்ட் பி 18 years old to vote. நெக்ஸ்ட் யூ மஸ்ட் ஆன்சர் அட்லீஸ்ட் ஒன் கொஷன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு கொஷனுக்காவது ஆன்சர் பண்ணி ஆகணும். யூ மஸ்ட் ஆன்சர் அட்லீஸ்ட் ஒன் கொஷன். நெக்ஸ்ட் யூ மஸ்ட் ஸ்டாப் ஹியர். நீங்கள் இங்கே ஸ்டாப் பண்ணி ஆகணும். யூ மஸ்ட் ஸ்டாப் ஹியர். நீங்கள் இங்கே ஸ்டாப் பண்ணி ஆகணும். இது மூணுமே பார்த்தீங்கன்னா மஸ்டார்னு இருக்கும். ஒரு கண்டிப்பாக செய்யக்கூடிய விஷயங்கள். என்ன 18 வயசு இருந்தால் தான் ஓட்டு போட முடியும். ஒரு கேள்விக்காவது பதில் சொன்னால் தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். ஒரு இன்டர்வியூ மாதிரி. யூ மஸ்ட் ஸ்டாப் ஹியர். இங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணியே ஆகணும். ஓகே, ஹேவுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹேவ் டுக்கு யூ ஹாவ் டு வேர் சீட் பெல்ட் when you drive. யூ ஹாவ் டு வேர் எ சீட் பெல்ட் when you drive. நீங்கள் வண்டி ஓட்டும் போது, நீங்கள் டிரைவ் பண்ணும்போது டெஃபினட்டாக சீட் பெல்ட்டை வியர் பண்ணணும். அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ ஹாவ் டு ரிட்டன் த புக் நவ். உங்கள் கையில் ஒரு புக்கை வாங்கிக்கினேன், அந்த புக்கை நான் திரும்பி கொடுக்குறேன், அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ ஹாவ் டு ரிட்டன் த புக் நவ். ஐ ஹாவ் டு ரிட்டன் த புக் நவ். ஓகே, நெக்ஸ்ட் யூ ஷுட் கால் மேரி. ஐ நோ ஷி மிஸ்ஸஸ் யூ எ லாட். நீங்கள் மேரிக்கு கால் பண்ணுங்கள், எனக்கு தெரியுங்க அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அவங்க ரொம்பவும் உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போகணும். ஸோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்றப்போ ஷீ லுக்ஸ் சிக், ஷி ஷுட் கோ ஹோம். அவங்க வீட்டுக்கு போகணும். நெக்ஸ்ட் யூ ஷுட் நாட் ஹாவ் ஸ்மோக்டு. நீங்கள் சிகரெட் பிடித்து இருக்கக்கூடாது. நீங்கள் புகை பிடித்து இருக்கக்கூடாது. ஆல்ரெடி நடந்துடுச்சு. ஆல்ரெடி ஒரு சிகரெட் பிடிச்சிட்டாரு, அது முடிஞ்சிடுச்சு. பட் அப்படி நடந்திருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறப்போ யூ ஷுட் நாட் ஹாவ் ஸ்மோக்டு. ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றும் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டுகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள்கிட்ட, உறவினர்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.